சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போகுது? பொதுவாக குரு பகவான்னா என்ன, குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன, குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன? குரு பகவான் பொதுவாகவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியது. அப்போ கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு அமைப்பு, அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி. கிரக பிரவேசம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் குரு பிரவேசம். வீடு வாசல் கெட்டணுன்னா, காரு வண்டி பங்களா வாங்கணுன்னா, கல்யாணங்காட்சி நடக்கணுன்னா, குழந்தை பாக்கியங்கள் பெறணுன்னா, இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேட்குறத எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே 12 ராசிக்காரங்களுக்குமே அற்புதமாக இருக்குது. 3 ஸ்டார் பெயர்ச்சி: ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழியிருக்க பாருங்கள். 2024 வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போயிடும். படிக்கணும்னு சொல்லக்கூடிய படிப்பங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைலாம் இந்த 2025, 26க்குள்ளே தான் கிடைக்கும். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கறதையும் சொல்லுவேன். இன்னும் நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமாக இருக்குன்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு. முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. பயம், நோய், வறுமை, கடன், இன்னல், துன்பம், சூனியம், தொந்தரவு, தொலைல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி யோகம்தான். சூப்பராக வாழ போகிறீங்க. பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது. நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த 2025. பல கருத்துள்ள மனையில் கலகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம். பொதுவாகவே வெஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம். விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு, குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது. அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை குருவுக்கு தான் உண்டு. கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் குருவுக்கு தான் உண்டு. பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த குரு பெயர்ச்சி தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பெண்களுக்கு தான் நல்ல நேரம். சூப்பராக வரப்போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி. பிறவி கடலில் தத்தளிக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகம்தான் உங்களுக்கு. 12 ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க. சின்ன 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 கோயில்கள், முருகன் கோவிலுக்கு போங்க. குருனாவே முருகன் தான். டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகம்தான். 2வது, இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு தான் பெயர்ச்சி ஆகுது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு. அந்த கோயிலை வழிபட்டு முருகனை வழிபடுங்க. ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வேலை, படிப்பு, கல்யாணம், திருமணம், குழந்தை குட்டி, என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவிலை பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க. அற்புதமாக வாழ போறீங்க. பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான்.
கெட்டதே சொல்ல முடியாதுங்க. எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்குது. முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை 2025 குரு பேச்சு உண்டு. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கன்னிராசிக்கு 10வது வீடு குரு பகவான் வீடு மிதுன ராசியில். கன்னிராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான், மிதுன ராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான். 2024 வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானங்கள் பட்டுக்கிட்டு வந்தக்கூடிய கன்னிராசிக்கு இனிமே தான் யோகம். ஏன்னா குரு பேச்சு 10ஆம் வீடு, மிதுன ராசிக்கு அதிபதியான வீடு. நீ தொட்டதெல்லாமே விளங்க போகுது, மண்ணும் பொன்னாக போகுது. கல்வித்துறை, டீச்சர், நர்ஸு, இன்னும் கலைத்துறை, சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகம். சனி வேணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனியாவே இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆப்போசிட்ல குரு பார்வை இருக்கு. ஏன்னா குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. குரு பகவான் மிதுன ராசியில தான் பெயர்ச்சி ஆயிட்டாரு. தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணாதீங்க. தெரியாம பண்ண தப்புக்கு ஒரு பிரச்சனை விட்டுப்போ அப்படிங்கிட்டு விட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணாதீங்க. அதே போல் கன்னிராசியில் உள்ள பெண்களுக்கு நாகதோஷத்தில் 2024 வரைக்கும் கல்யாணம் ஆனால் கூட டிவைஸ் ஆகியிருந்திருக்கும், காதலிச்சிருந்தா கூட நிற்காது. இப்படி பல தோஷங்களுக்கு ஆள்பட்டிருந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம்தான் குரு பெயர்ச்சி. இப்போ கல்யாணம் காட்சி முடிக்கலாம். குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். மண்ணு வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, மாளிகை வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் கன்னிராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னிராசியில் ஒரு பாம்பு இருந்துச்சு 2024, அது விலகி இப்போ போயிடுச்சு உங்களுக்கு. அந்த தோஷமும் போச்சு. இனிமே தான் டாப்பு டக்கர் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு, நல்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, சூப்பரான செய்திகள் 2025 குரு பயிற்சிக்கு மேலே தான். விஷ்ணு பெருமானை நீங்கள் வழிபடணும். எங்கே தெரியுமா விஷ்ணு பெருமான் கோயில்? நல்ல கோயில் இருக்குது. வெங்கட் நாராயண ரோடு சென்னையில் இருக்குது. இல்லை திருப்பதி போகலாம், இல்லைன்னா ஸ்ரீரங்கம் போகலாம். அதுவும் போக முடியாதவங்க வடபழனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த வடபழனி முருகனை பார்த்துட்டு பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு முழு நெல்லிக்காய் வாங்கி உள்ளே இருக்கிற பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு, இறைவா என்னுடைய கஷ்டம் துன்பம் துயரெல்லாம் போகணும்னு வேண்டிட்டு ஒரு நாள் வந்தீங்கன்னாவே 2025 26 வரைக்கும் நீங்கள் சாமியே கும்பிட வேண்டாம். அப்படி ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குரு கடாட்சியம் உங்கள் பேரில் உங்கள் பார்வையில் இருக்குது. என்ன தொழில் வேணால் பண்ணுங்க, சாமி அப்படி ஒரு சலிட் அடிச்சாவே போகுது. உங்களுக்கு குரு பலன் பரிபூர்ணமாக இருக்குது. மாற்றங்கள் ஏற்படணும். நல்ல நிலைமை நல்ல நேரங்கள் கூடி வந்துக்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் கொலை களவு தப்பான இடங்களை இன்மேல் ஆகாதீங்க. அடுத்தவன் அவளை சம்பாதிக்கணும் இவளை சம்பாதிக்கக்கூடிய பேர் ஆசையில் தப்பான செயல்களுக்கு ஈடுபடாதீங்க. தப்பான செயலுக்கு ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் மீன ராசியில் இருக்காரு. சின்ன தப்பு பண்ணாலே மாட்டிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆக்குப்பை பண்ணாதீங்க. தெய்வ கடாட்சியத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா குரு கடாட்சியம் உங்களுக்கு உண்டு. கல் மண் சுமந்தாது வாழ்ந்துட்டு போயிடலாம், கற்பூரம் விற்றாது வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே மட்டும் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. கஷ்டப்பட்டு கூலித்தொலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் யோகம்தான். ஏன்னா அந்த ஒரு தருணம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. பொன்னான நாளா மண்ணான நாளா இந்த 2025 உங்களுக்கு அமையணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.